ஜெபம். துதிகளில் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோங்க தாவே. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் கூட ராஜாவே நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நாங்கள் நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காக, கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திறங்கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையப்பா, அதுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்திறங்கத்தாவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்திறோம். நித்திய கண்மலையே நாங்கள் நன்றி செலுத்திறங்கத்தாவே. கிருபை உள்ளவரே நாங்கள் நன்றி செலுத்திறங்கத்தாவே. நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே. நீர் எங்கள் பாராட்டின அளவற்ற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திறங்கத்தாவே. நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே. இதுவரைக்கும் எந்த குறைவில்லாமல் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்திறங்கத்தாவே. அது மட்டுமில்ல ராஜா, இன்னும் எங்களை வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறங்கத்தாவே. நன்றியோடு சோஸ்தரிக்கிறங்கத்தாவே. விசேஷமாக ராஜாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இது அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடக்கும்படியாக நாங்கள் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய பாடல் வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறங்கத்தாவே. அது மட்டுமில்ல, செய்தியை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ராஜா பயனுள்ளதாக இருக்கும்படியாகவும் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும்படியாகவும் ராஜா அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியாக நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இம்மானு வேலராய நீர் எங்களோடு கூட இருந்து கடந்து வந்த பயடியால் நன்றி செலுத்தினோம். இந்த நிகழ்ச்சி முழுவதும் உடைய தேவ பிரசன்னம், தேவ மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. தேவ மகிமையினாலே ராஜா இந்த கூடுகை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா நிரப்ப போகிற கிருபைக்காக சோஸ்திரம். கர்த்தருடைய மகிமை ஆண்டவரை ஒவ்வொருவரும் காணும்படியான்னு கேட்கிறங்கத்தாவே. ஆண்டவரை, இந்த நிகழ்ச்சி மற்றவர்களுக்கும் ஆண்டவரை கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அதை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக மாற்றி தந்து விட்டபடியால் நாங்கள் நன்றி செலுத்திறங்கத்தாவே. புதிய ஆண்டும் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக நீர் மாற்றி தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்திறங்கத்தாவே. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுடைய கிருபை கூட இருந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திறங்கத்தாவே. மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வழியாய் ஒளியாய் மகிவன்
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நாளிலே, கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடுகிற அந்த நல்ல நாளிலே உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாம் வாசித்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்கிற அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு அதிக மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை அதிலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அந்த பகுதி சொல்லுகிறது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அருமையான மத்தேயு நமக்கு எடுத்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, மோசேயின் காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவன் உலாவும்படி விரும்பினார். அதனால் சொன்னார், இன்னைக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினை உண்டாக்கு என்று சொன்னார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லுகிறது, தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறது. மனுஷன் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அந்த பரலோகத்தில் விற்றிருக்கிற அந்த பரஞ்சோதி, ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு நேராக இவங்க வேத பகுதியை திருப்புவீங்கன்னா 3ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்களாம். வேத பகுதி சொல்லுகிறது, அவர்களோடு வந்து உறவாடினார். பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே அவர்களோடு கூட வந்து அவர் உறவாடினார். அப்படி அவர்கள் மத்தியிலே வந்து உறவாடுகிற அந்த நாளிலே அவர்கள் தோட்டத்திலே அவருடைய சத்தத்தை கேட்டவுடனே பயந்தாங்க. ஏன்னா சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது, அவர்கள் பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள் கீழ்ப்படியாமையினாலே. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான். கீழ்ப்படியாமையினாலே தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை புசித்ததினாலே வேதம் சொல்லுகிறது, 2 பேர் அந்த சன்னதிக்கு, தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை தேவன் நம் மத்தியிலே அவர் உலாவ விரும்புகிறார், நம்மோடு உறவாட விரும்புகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்திலே யாக்கோபு அந்த வனாந்திரத்தின் வழியாய் நடந்து வருகிறார். இரவிலே தன்னுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு இரவிலே தனிப்பட்ட முறையிலே தனி ஆளாய் நடந்து வருகிற பொழுது இரவு வந்துவிட்டது. அந்த இடத்திலே அவர் தன்னுடைய தலைக்கு ஒரு கல்லை வைத்து தூங்குகிற பொழுது ஒரு அழகான ஒரு சொப்பனத்தை அவர் கண்டார். வானத்திற்கு பூமிக்கு நடுவாக ஒரு ஏணி இருந்ததையும் அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் இருந்ததையும் அருமையாய் அந்த வேத பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. அது மாத்திரமல்ல, அதற்கு மேலே அந்த உன்னதமான தேவன் என்று அவனோடு கூட அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீ பயப்படாத, நீ எப்படி போகிறாய் அப்படி உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாத்து மறுபடியும் உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி அவனோடு கூட அந்த சர்வ வல்லமையில தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதையெல்லாம் ஏன் உங்களுக்காக நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் என்றால், தேவன் நம் மத்தியிலே உலாவி வர விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த பிரசனத்தை விட்டு விலகி, அந்த பிரசனத்தில் நிற்க முடியாதபடி விலகி, அந்த தேவனுடைய மகிமையான உறவிலிருந்து அவர்கள் விலகி போனார்கள். வேதம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை அவர் துரத்தி விட்டு அந்த ஏதேன் தோட்டத்திற்கு காவல் வைத்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவருக்கு நமக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன், உன்னோடு கூட வந்து நான் உலாவ விரும்புகிறேன், உன்னை நடத்த விரும்புகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை தேவ பிரசன்னத்தை இழந்து நீங்கள் தவிக்கிறீர்களோ, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எந்த மனுஷனுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் அதிகாரமுடையவராய் இருக்கிறார். அன்றைக்கு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அவர் இருந்த வீட்டிலே மேல்கூரியை பிரித்து விசுவாசத்தோடு 4 பேர் அவருக்கு முன்பாக அவனை கொண்டு வந்து வைத்தார்கள்.
வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவருடைய விசுவாசத்தை கண்டு தீவிரவாதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படிப்பட்ட பாவ காரியத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போன அவருடைய பிரசனத்தை, அவருடைய மகிமையான உறவை புதுப்பிப்பதற்காகத்தான் அந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவாய் இம்மானுவேலராய் இந்த உலகத்திலே வந்தார். அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்க விரும்புகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே சீஷர்களோடு கூட அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை சீஷர்கள் இவர்தான் ராஜாவாய் வரப்போகிறார் என்கிற எண்ணத்தோடு கூட அவரோடு கூட நடந்து வந்திருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த ஒரு சீஷர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டு நடந்து போனார்கள். பல காரியங்களை குறித்து பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டே போனார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட கடந்து வந்தார். அவங்ககிட்ட கேட்டார், எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நீர் அறியவில்லையா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகராய் வருவார், ஒரு ராஜாவாய் வருவார், நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மரித்து 3 நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி அவரை குறித்து பேசிக்கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தவிப்பிலே இருந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த இயேசு ராஜா வந்து அவர்களோடு கூட சம்பாஷித்து, அவர்களோடு கூட தரிசனமாகி, அவர்களோடு கூட தன்னை வெளிப்படுத்தி, பிரியமானவர்களே நான் உங்க கூடவே இருப்பேன் என்று சொல்லி மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி அவர்களோடு கூட பேசினார். உலகத்தின் முடியை பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தவிப்பிலே யார் எனக்கு இருக்கிறார்கள், யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையை போல் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, எல்லாரும் இருக்கிறார்கள், யாரும் இல்லாதவர்களைப் போல இருக்கிறோம் என்று சொல்லி வேதனையோடு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆணித்தரமா என்னால் சொல்ல முடியும், அந்த இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடியை பறிந்து ஒருவேளை உங்க கரத்தை பிடித்திருக்கிற அந்த தெய்வம், அவரை ஆராதிக்கிற மகிமை உங்களுக்கு தந்த தெய்வம், அந்த மகிமையான தெய்வத்தை துதிக்கிற கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தந்த தெய்வம் உலகத்தின் முடிவை பரியந்தம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதனால் தான் சொன்னார், ஏசாயா சொல்லுகிறார், யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியெல்லாம் நமக்கு திஷ்டாங்கமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுலுடைய ஊழியத்தின் காரியங்கள், ஆண்டவர் சவுலை பவுலாய் மாற்றி தெரிந்து கொண்டார், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பவுலுடைய ஊழியங்களிலே மகிமையாய் செயல்பட்டார். அவனுக்கு பயங்கரமான ஆபத்துகளும் எதிர்ப்புகளும் வந்த பொழுது அந்த 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்த அந்த தெய்வம், அந்த ராஜாதி ராஜா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாக்கு பண்ணின தேவன், பிரியமானவர்களே, அவர்களோடு கூட பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் அவர்களோடு கூட கடந்து போன தெய்வம் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யாராலும் நிற்க முடியவில்லை, அவர்களை யாரும் தடை செய்ய முடியவில்லை, அவருடைய பிரயாணத்தில் யாரும் தடை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அந்த தேவாதி தேவன் அவர்களோடு கூட கடந்து போனதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒருவேளை எதிர்ப்புகள் மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குடியிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லை, ஏனென்றால் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று பவுலுக்கு சொன்னவர் உங்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் வருகிற பொழுது நமக்குள்ளாய், சத்திய அந்த ஆவி எனக்குள்ளாய் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளாய் நம்மை நடத்துவார். என்னோடு கூட இருக்கிறவர் ஒருவரும் எனக்கு தீங்கு செய்ய முடியாதபடி என்னை வேலி அடைக்கிறார். இரண்டாவதாய் என்னை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும்
எனக்கும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற தேவனாய் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சத்திய ஆவியாகிய இந்த தெய்வம் என் கூடவும் உங்க கூடவும் இருக்கிறாராம். எனக்கு ஆலோசனைகளை கொடுத்து நடத்துகிறார். நான் இந்த உலகத்திலே, இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே எப்படி நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், என் தேவனுக்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்துவை உடையவர்களையும் அவர் நடத்துகிறார். பிரியமானவர்களே, முதலாவது நமக்கு விரோதமாய் எந்த தீங்கும் வராதபடி நம்மை வேலி அடைக்கிறார். இரண்டாவதாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வழிநடத்துதலை நம்மால் உணர முடியும். மூன்றாவதாய் 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரினும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்ம கூட பெரியவராய் அவர் செயலாற்றுகிறார். அதனால தான் எரேமியா சொல்லுகிறார், கர்த்தரோ மகா பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் அப்படி சொல்றாரு. நம்ம கூட இருக்கிறவர் சாதாரணமான தெய்வம் அல்ல. பிரியமானவர்களே, அந்த இம்மானுவேலராய் இந்த உலகத்திலே கடந்து வந்த தெய்வம் இன்றைக்கு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, என் கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகம் இந்த பிசாசுக்குள் கிடக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அவனை விட, அவனுடைய அந்த கிரியைகளை விட, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில செய்வனை கட்டுகள், அந்த பில்லி சூனியங்கள் எனக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்குது, நிறைய ஜப குறிப்புகளை நான் பார்க்கிறேன், என்கிட்ட சொல்லப்படுகிற நிறைய ஜப குறிப்புகளை நான் உணர்கிறேன். பிரியமானவர்களே, அவரிடத்துல சொல்ற காரியம் அதுதான். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் எதுவும் செயலாற்ற முடியாது. விரோதமாய் வரும், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பெரியவராய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால சொல்ற பாருங்க, அந்த வேத பகுதி சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்திருக்கிறீர்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருந்தால் நான் வெளிப்பட்ட பொழுது என் தேவனுடைய சார்பில் விழுந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னை அவர் முன்குறித்திருக்கிறார், உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எனக்கு நாமம் தரித்திருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒருவேளை கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா, நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன், நான் சாவின் விளிம்பு நின்று கொண்டிருக்கிறேன், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கேன் நீங்க சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், பிரியமானவர்களே, அவர் பெரியவராய் இருக்கிறார், நீங்கள் எளிதாய் ஜெயித்து விடலாம். வேதம் அழகா சொல்லுது, அருமையான அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக யோசுவா, காலேப் அவர்களோடு கூட மற்ற பிரபுக்களும் கடந்து போனார்கள். மோசே செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். அப்புறம் அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அங்கே போறாங்க பாருங்க. அங்க போய் பார்க்கிற பொழுது அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது, அவர்கள் நம்மளை விட பலசாலிகள் அப்படிலாம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது காலேப்பும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், இல்லை, நாம் எளிதாய் ஜெயித்து விடலாம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், நம்ம கூட நம்மை அழைத்தவர் பெரியவர் என்று சொல்லி அவர்கள் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த விசுவாச வார்த்தை தான் யோசுவாவையும் காலேப்பையும் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க செய்தது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, விசுவாசிங்க, நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், இந்த பிரச்சனைகளை விட பெரியவர், என்னோடு கூட இருக்க விரும்புகிறவர், என் மத்தியிலே உலாவுகிற தெய்வம், இந்த பிரச்சனைகளை விட பெரியவர். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த பலவீனத்தை விட பெரியவர். ஒருவேளை மரணத்தோடு போராடி கொண்டிருப்பீங்கன்னா, இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மரண படுக்கையிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் ஒரு பெரியவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க விசுவாசித்தீங்கன்னா எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேத பகுதி நமக்கு அழகா எடுத்து காட்டுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது அவர் என்னோடு உங்களோடு இருக்க முடியும்? இன்றைக்கு நான் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், அவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுது அவர் உங்களோடு கூட உலாவி வர முடியும்? ஒருவேளை ஆதாமை போல, ஏவாளை போல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதவர்களாய் நாம் இருக்கிற பொழுது நம்மோடு கூட அவர் உறவாட முடியாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள்,
அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் புஸ்தகத்திலே, அதற்கு முந்தைய பகுதி நீங்க வேத பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு அவர் அழகான வார்த்தைகளை சொல்லி நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம் சொல்லுகிறது, கடைசியாய் சகோதரரை உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டீர்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அழகா சொல்றாரு. எதை நாம் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? இந்த வேதம் எதை நமக்கு கற்றுத்தருகிறது? ஆண்டுடைய பிள்ளைகள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? அதிலே நீங்களும் நானும் நிலை கொண்டிருக்கிற பொழுது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது, அந்த தேவன் என்னோடு உங்களோடு கூட இருப்பாராம். அந்த சமாதான பிரபு உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார் என்று வேத பகுதி நமக்கு அழகா எடுத்து காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்து விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நம்மோடு கூட அவர் உறவாட விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, முதலாவது எதை நாம் கற்றுக்கொண்டோம்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்பதை கற்றுக்கொண்டோம் அல்லவா? வேதம் நமக்கு அழகாய் எடுத்து காட்டி இருக்கிறது. இந்த வேதத்தின் படியாய் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுகிற பொழுது அந்த தேவன் என்னோடு இருப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் நடந்தது மாதிரியே நான் நடக்கணும். அவர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி இருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மனதுருக்கம் உடையவர் அவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உடையவராய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லகுவானது சொல்றாரு. சாந்தம் மனத்தாழ்மை உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமான நல்ல சுபாவங்கள் உடையவர்களாய், நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்பதை எடுத்து காட்டுகிறவர்களாய், இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நானும் நீங்களும் வாழ்கிற பொழுது சமாதானத்தின் தேவன் இந்த உலகத்தின் முடிவு பரிந்தம் என் கூட உன் கூடவே இருப்பாரு. என்னை பாதுகாப்பாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னை வேலையடைப்பாரு, என்னை ஜெயிக்க வைப்பாரு, எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவாரு. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் சத்தத்தை கேட்டு அவர் நம்மை கூப்பிடுகிற பொழுதெல்லாம், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற பொழுதெல்லாம், அவர் சத்தத்தை கேட்டு என் இருதய கதவை திறந்து அவரோடு கூட உறவாடுகிற ஒரு பிள்ளையாய், ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய் நான் மாறுவேனானால், பிரியமானவர்களை, என் கூடவும் உங்களோடு கூட அவர் இருப்பாராம். வேதம் சொல்லுகிறது, நம்ம கூட உறவாடுகிற தேவன் அவர். அந்த தானியேல் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு விரோதமாய் பெரிய காரியம் எழுந்தது, பெரிய பிரச்சனை, போராட்டம். அவ்வளவுதான். அவன் இப்பொழுதும் அந்த ராஜாவை தவிர வேற எதையாவது வணங்கினால் சிங்கங்களின் கபியிலே போடப்படுவான் என்கிற மாறாத ஒரு சட்டம் இயற்றப்பட்டாயிற்று. எல்லாம் தெரிந்தாலும், இந்த காரியம் நடந்திருக்கிறது தெரிந்திருந்தாலும், அவன் முன் செய்து வந்த முறைமையின்படியே எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து தினமும் ஜெபிக்க 3 வேளை ஜெபிக்க ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில் இருக்கிற அந்த ஜெப உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு கூட உறவாடுங்கள். ஆண்டவரை உறவாட விரும்புகிறார். உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வந்தார். அவர் பிதாவாய் இருந்திருப்பாரானால், பிதாவாகவே இருந்திருப்பாரானால் நம்மால் அவரை தரிசிக்க முடியாது. அந்த மனித தன்மையை தரித்து கொண்டவராய் இந்த உலகத்திலே நம்மோடு கூட வாழும்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவாய் உலகத்தில் வந்தது மாத்திரமல்ல, அவர் சத்திய ஆவியை நம்மிடத்தில் விட்டு போயிருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்களை நடத்துவார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். வேதம் சொல்லுகிறபடியே நம்மோடு கூட, உங்களோடு கூட, என்னோடு கூட அவர் இருக்கிறார். இப்பொழுது மாத்திரமல்ல, இந்த ஒருவேளை எத்தனையோ ஆண்டுகளாய் கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஒரு சிறப்பானதாக இருக்கட்டும்.
ஆண்டவரை பின்பற்றி நடப்போம், அவரோடு கூட உறவாடுவோம், அவரோடு கூட அவர் கரத்தை பிடித்து கூட நடந்து செல்லுவோம், அவருடைய ஆலோசனைகளின்படி நடப்போம், அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது அந்த தெய்வம் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படியா நாம் இருந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டை நோக்கி பார்க்கலாமா? நன்றி ஆண்டவரே. ஏமன் லார்ட், என்னோடு கூட முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, வாலிப பிள்ளைக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நீ வேதம் சொல்லுகிறபடியே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்க விரும்புகிறீர். எங்களை ஆசீர்வதிப்பது தான் உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய திட்டம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கண்ணீர் வழியாய் கடந்து வருகிறோம். ஒருவேளை உங்க பிரசன்னத்தை நாங்கள் இழந்து போனவர்களாய் தவிக்கிறோமே ஆண்டவரே. இந்த கிறிஸ்து பிறந்த நல்ல நாளிலே, இந்த கிறிஸ்து பண்டிகை நாளிலே ஆண்டவரே, பிரியமான தெய்வமே, எங்களோடு கூட நீங்க இருக்கிறதை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட கடந்து வாங்க. நீங்க சீஷர்களோடு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உலகத்தின் முடியை பறைந்தோம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற வேத வாக்கின்படி ஆண்டவரே, எங்களோடு கூட கடந்து வரும்படியாய் இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பெதஸ்தாவில் இணைக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அத்தனை குடும்பங்களையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஏமல்லாடு இந்த நாளிலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்து பண்டிகை அவர்களுக்கு சிறப்பானதை அமையும்படியாய் நான் வாழ்த்துகிறேன். நீ சொன்ன வாக்கின்படி அல்லேலூயா, சமாதானத்தின் தேவன் அவர்களோடு கூட இருப்பீராக. நீர் அப்படி செயலாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் துடைத்து போடுகிறவராய், அவர்களுக்கு வெற்றி தருகிறவராய், அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் தந்திரங்களை உடைக்கிறவராய் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்க போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரத்திலே, உம்முடைய மகிமையான கரத்திலே, உங்க பிரசன்னத்திற்குள்ளாய் எல்லா குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. எல்லா கனம், எல்லா துதி, எல்லா புகழ்ச்சியும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நீ